மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்றைக்கி வந்து மா பசிக்குதுமா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காராமணி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு வந்து 7லேருந்து 8 பல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணால் தான் வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் குழஞ்சியும் போகாது, அதே சமயம் நல்லா வெந்தும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து புளி ஊற வச்சுக்கோங்க. புளி வந்து ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாது, அதாவது காரக்குழம்புக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கக்கூடாது. இது எப்படின்னா நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து காராமணி. இது வந்து நாட்டு காராமணிங்க, செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இது நார்மல் நம்ம கடையில் வைக்கிற மாதிரி பெருசு பெருசாக இல்லாமல் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாட்டு காராமணி. இதை வந்து 1 கப் காராமணி எடுத்துக்கோங்க. நான் செய்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. வறுத்ததை வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். 1 கப் காராமணிக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள் வெந்துருச்சான்னு பாருங்கள். வேகலைன்னா இன்னும் ஒரு 2 விசில் கூட வச்சுக்கோங்க. நான் வந்து 6 விசில் வச்சேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வெந்தது. உப்பு வந்து அரை உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம குழம்புல போட போகிறோம், ஸோ அதனால் வந்து அரை உப்பு போட்டால் போதும். பாருங்கள், காராமணி வந்து வேகாமல் இருக்கக்கூடாது, அதே சமயம் குழஞ்சும் போகக்கூடாது. இது மாதிரி நல்லா மீடியமாக வெந்திருக்கணும். அடுத்து அதே சட்டியில் வந்து கொஞ்சமாக கடலெண்ணெய், கொஞ்சமாக நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து தாளிப்பு வடகம். இந்த குழம்புக்கு வந்து தாளிப்பு வடகம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக வந்து கடுகு போட்டு செய்கிறதுக்கும் தாளிப்பு வடகம் போட்டு செய்கிறதுக்கும் குழம்போட டேஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு, இடித்து வச்ச பூண்டு நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இது மாதிரியும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வதக்குங்க. இது கூட தக்காளி, நல்லா மிக்ஸ் ஆகிற, நல்லா ரெண்டுமே வந்து நல்லா குழையிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு. அந்தளவுக்கு வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் இது கூட சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்குங்க. காரம்லாம் எப்பயே போட்டேன்னா அதோட கத்திரிக்காயில் வந்து இறங்கி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள்.
அவ்வளோதான். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியும் வதக்குங்க. கத்திரிக்காய் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இது 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதும் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காராமணி, அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தான் புளி ஊறக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதோட புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் சைடில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா அதோட டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம், ஆட் பண்ணாமே சாப்பிட்லாம். பட் தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 30 செகண்ட் போல் நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் காராமணி குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சிக்கன் குழம்பை விட நிஜமாகவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. தேங்க்யூ.